ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. ஒவ்வொரு காரியத்துக்கும் நேராக முக்கியமான ஒரு பலன் இருப்பதோடு வேறு சில பலன்களும் ஏற்படுகின்றன. இந்த பலன்களை உத்தேசிக்காவிட்டாலும் கூட அவை பாட்டுக்கு உண்டாகிவிடுகின்றன. கேன உபனிஷத்தில் அம்பாளை பற்றி சொல்லியிருப்பதில் இப்படியே ஞான உபதேசம் என்கிற நேர் உத்தேசத்தோடு வேறு ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கிறது. இது ஆத்ம ஞானத்துக்கோ அம்பாள் தத்துவத்துக்கோ சம்பந்தம் இல்லாதது என்றாலும் கூட இதிலும் ஒரு முக்கியத்துவம் நவீன காலத்தவர்களுக்கு இருப்பதால் இவ்விஷயத்தை சொல்கிறேன். இக்கால ஆராய்ச்சியாளர்களில் ரொம்ப பேர் புராண காலத்தில்தான் பரமேஸ்வரன், பார்வதி, விஷ்ணு, பிள்ளையார் முதலிய தேவதா ரூபங்கள் ஏற்பட்டன, புராணங்களுக்கு முற்பட்ட உபனிஷத்துக்களில் இவர்களை பற்றிய பேச்சே இல்லை, அரூபமான ஞான தத்துவத்தை மட்டும்தான் உபனிஷத்துக்கள் சொல்கின்றன என்கிறார்கள். ஆனால் இங்கே கேன உபனிஷத்திலோ ஹைமவதியான உமா என்கிற ஸ்திரீ வந்து தோன்றினாள் என்று பரம ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது. ஸ்திரீ, ஹைமவதி, உமா என்பதெல்லாம் உபனிஷத்து மூலத்திலேயே வருகிற வார்த்தைகள். பிரம்மம் யக்ஷமாக நின்ற அதே ஆகாசத்தில் மகாசூபையோடு இவள் நின்றாள் என்கிறது. இரண்டும் ஒன்றே என்பது உட்பொருள். ஸ்திரீ என்று சொன்னதால் ஆண் பெண் கடந்த அரூப தத்துவத்தை மட்டுமே உபனிஷத்துகள் தெய்வமாக கொண்டிருந்தன என்று சொல்வதை நிராகரித்ததாக ஆகிறது. அவளை உமா என்று சொன்னதோடு இல்லாமல் ஹைமவதி என்றும் சொன்னதால் ஹிமவானின் புத்திரியாக அவள் அவதரித்த விருத்தாந்தமும் உபனிஷத்து காலத்திலேயே வழக்கில் இருந்ததாக ஏற்படுகிறது. ஹிமவானின் புத்திரி ஹைமவதி, பர்வத ராஜனின் புத்திரி பார்வதி. இன்றைய இந்து மதத்தின் மூர்த்தி வழிபாடு புராண காலத்துக்கு முற்பட்டது. அது உபனிஷத் காலத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு அழுத்தமான உட்சான்று கேன உபனிஷத்தில் கிடைக்கிறது. உபனிஷத்தில் ஞானம் தந்தவளாக சொல்லப்பட்ட அம்பாளின் பாதத்தை தம் தலையில் வைக்குமாறு ஆச்சாரியர் பிரார்த்திக்கிறார். இங்கே அம்பாளே குரு ஸ்வரூபிணி என்று உறுதியாகிறது. குரு பாதுகை எப்போதும் சிரசில் இருந்து கொண்டிருப்பதாக மந்திர சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இவ்விடத்தில் எப்போதும் குருவின் திருவடி தீட்சை கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஞான குருவாக கேன உபனிஷத்தில் தோன்றி வேதமுடிக்கு அணிகலனாக தன் பாதங்களை வைத்திருக்கிறாள் அம்பிகை. அந்த பாதங்களுக்கு உள்ள மற்ற மகிமைகளையும் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்கள் கூறுகிறார். பெரியவர்கள், மகான்கள், ஆச்சாரியார்கள் ஆகியோரின் பாதங்களுக்கு ஜலம் வார்த்து உபச்சாரம் செய்ய வேண்டும். ஷோடசாபச்சாரம் என்கிற 16 உபச்சாரங்களில் பாதங்களில் ஜலம் விடுவதை பாத்தியம் என்பார்கள். அம்பாளுடைய பாத்தியமாக பசுபதியின் ஜடையிலிருந்து கங்கா தீர்த்தம் எப்போதும் பெருகிக் கொண்டே இருக்கிறதாம். சாக்ஷாத் பரபிரம்ம சக்தியாக இருக்கப்பட்ட அவளுடைய சரண கமலங்களில் பூத லோகங்களுக்கெல்லாம் பிரபுவானதால் பசுபதி என்ற பெயர் கிடைத்த ஈஸ்வரனும் நமஸ்கரிக்கிறான் என்பது தாத்பரியம். ஈஸ்வரன் அப்படி இவள் பாதத்தில் தலையை வைத்து நமஸ்கரிக்கும் போது அவனுடைய ஜடையிலிருந்து கங்கா ஜலம் பாதத்தில் விழுமல்லவா? இதைத்தான் பாத்தியம் தருவதாக சொல்கிறார். ஈஸ்வரனுக்கு அந்த பிரபுத்துவ சக்தியும் மூலமான பிரம்ம சக்தியிடமிருந்தே தான் உண்டாயிற்று. அதனால் அவரும் கூட அகம்பாவம் இல்லாமல் இங்கே வந்து நமஸ்கரிக்கிறார். உத்தம ஸ்திரீகள் பாதங்களில் லாக்ஷா ரசம் என்கிற செவ்வரக்கு குழம்பை பூசியிருப்பார்கள். அம்பாள் பாதத்தை அலங்கரிக்கவோ வேறு சிவப்பு ஜோதி ஒன்று இருக்கிறது என்கிறார். ஹரி எனப்படும் சாக்ஷாத் நாராயணனின் சிரசில் குடியிருக்கிற சூடாமணியின் பிரகாசமே அம்பாளின் பாதத்துக்கு லாக்ஷாரசமாக இருக்கிறது என்கிறார் ஆச்சாரியார். ஜெகத் பரிபாலன கர்த்தாவான மகாவிஷ்ணு அவரது பரிபாலன சக்தியும் பராசக்தியிடமிருந்தே வந்தது என்பதால் அடக்கத்தோடு அவருடைய சரண கமலங்களில் நமஸ்கரிக்கிறார். அப்போது அவருடைய சிரோபூஷணம் அம்பாளுக்கு பாத பூஷணமாகிறது. மகாவிஷ்ணுவின் கிரீடத்திலே டால் அடிக்கிற சிவப்பு மணி அம்பாளின் பாதத்தில் செங்குழம்பு பூசின மாதிரி இருக்கிறது. தேவர்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன் எல்லோரும் அகம்பாவமே இல்லாமல் ஆராதனை செய்த அம்பாள் நம் அகம்பாவத்தை போக்கி ஞான அனுகிரகம் செய்ய வேண்டும். அதற்கு வழியாக அவருடைய சரணாரவிந்தங்களை நம் ஆச்சாரியால் போல் நாமும் தியானம் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.